பிரீத்தி கூட பொன்னியோட இந்த குணத்தை பத்தி அடிக்கடி சொல்லிட்டே இருப்பா. என்ன பிரீத்தி? ஆமா சக்தி, நீ சொன்னது எல்லாமே உண்மைதான். யாரும் யோசிச்சு கூட பார்க்க முடியாத விஷயத்த பொன்னி இவ்ளோ தைரியமா பண்ணிட்டு வந்திருக்காங்க. உண்மையிலேயே பொன்னி ரொம்ப கிரேட். சக்தி, சைபர் கிரைம்ல இருந்து பொன்னி நம்பரை சொன்னதுனால்தான் நாங்க எல்லாரும் அதை உண்மைன்னு நம்பணும். அந்த ஆள் சரியாதான் பொன்னி நம்பரை கொடுத்தாரான்னு நாமளாச்சும் விசாரிச்சிருக்கணும்ல. அவங்களே தீர விசாரிச்சு ஆதாரபூர்வமா தான் நமக்கு பதில் சொன்னாங்கங்கிறப்போ அதுல திருப்பி நம்ம விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஆனா அம்மாவை காப்பாத்துறதுக்காக பொன்னி இவ்வளவு தூரம் போராடி இருக்கான்றப்போ இவ இதுக்கு அம்மா பேசினத வீடியோ எடுத்து எல்லாருக்கும் பரப்பி இருக்க போறா? பவானி, எதுக்கு நீ விவரம் இல்லாம பேசிட்டு இருக்க? இந்த குழந்தைய கிள்ளி விட்டுட்டு தொட்டில ஆட்டி விடுவாங்களே, அந்த மாதிரி கதையாதான் இவ ரெண்டு வேலையும் பார்த்திருக்கான்னு நான் நினைக்கிறேன். மூர்த்தி, இல்ல மாப்பிள, சைபர் கிரைம்ல இருந்து அவளோட நம்பர்ல இருந்து தான் இந்த வீடியோ போயிருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்கன்னா அப்ப அந்த தகவல் 100க்கு 100 உண்மையா தானே இருக்கும். இப்படி போலீஸ் வரைக்கும் போய் நம்மள கையும் களவுமா பிடிச்சிடுவாங்களோன்னு அவ எதிர்பார்க்காததுனால இப்ப அவ நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காக ரிஸ்க் எடுத்துலாம் போய் அந்த தூயநாதனை ஃப்ராடுன்னு அவ நிரூபிச்சிருக்கலாம்ல. என்ன கேட்டா ஜெய மேல இருக்கிற கெட்ட பேர்லாம் சரியாக்கணுன்றதுக்காக பண்ண மாதிரிலாம் தெரியல. அவ மேல பழி விழுந்துடக்கூடாதுன்றதுக்காக தனக்கு தானே இப்படி பண்ணிட்ட மாதிரி தான் எனக்கு தோணுது. மூர்த்தி, தேவையில்லாம முடிஞ்ச விஷயத்த பத்தி கற்பனையா ஏதோதோ பேசி திரும்பவும் இதை ஒரு பிரச்சனையா ஆக்காதீங்க. இதுக்காக அவ வாழ்க்கையவே பணையம் வச்ச பொண்ணு கண்டிப்பா இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்க மாட்டா. அப்படி நீங்க வேணா நம்பிக்கோங்க, நான் நம்ப தயாரா இல்ல. மாமா, நீங்க நம்புங்க, நம்பாம போங்க, அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஆனா பொன்னிய பத்தி இன்னொரு வார்த்தை தப்பா பேசுனீங்க, தாய் மாமன் கூட பார்க்க மாட்டேன் சொல்லிட்டேன். என்ன தங்கச்சி, உன் புள்ள இந்த மாதிரி பேசிட்டு இருக்கா? அண்ணா, நீ கொஞ்சம் அமைதியா இருண்ண ப்ளீஸ். என்னம்மா நீ இப்படி சொல்ற? அப்போ அவ போன்ல இருந்து வீடு வெளியில எப்படி போச்சு நான் கேட்க கூடாதா? எனக்கு தெரிஞ்சு அன்னைக்கு வீட்டுக்கு வந்திருந்த மியூசிக் யூனியன் ஆளுங்க தான் இந்த வேலையை பண்ணிருப்பாங்களோன்னு தோணுது. நானும் அப்படிதாங்க நினைக்கிறேன். என்னது, கடைசியில பொன்னி இதை செஞ்சிருக்கவே மாட்டான்னு அத்தையவே நம்ப வச்சுட்டாங்க. இப்பவாச்சும் பொண்ணு இந்த குடும்பத்து மேல எவ்வளவு அக்கறையா இருக்கான்றத புரிஞ்சுக்கிட்டு பழைய கோபம் எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் மேல அன்பா இருக்க பாருங்க.